மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் ஜெயித்தார் என் இயேசு, பாதாளத்தையும் ஜெயித்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் ஜெயித்தார் என் இயேசு, பாதாளத்தையும் ஜெயித்தார். என் ஜீவன் கிறிஸ்துவில் மாத்திரம், மனமே பாடு நீ ஸ்தோத்திரம். என் ஜீவன் கிறிஸ்துவில் மாத்திரம், மனமே பாடு நீ ஸ்தோத்திரம். மனமே பாடு நீ ஸ்தோத்திரம். மனமே பாடு நீ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் ஜெயித்தார் என் இயேசு, பாதாளத்தையும் ஜெயித்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் ஜெயித்தார் என் இயேசு, பாதாளத்தையும் ஜெயித்தார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அருமையான உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் பெற்று வருகிறதான ஆசீர்வாதங்களுக்காக, அற்புதங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தொடர்ந்து கட்டளையிடுவாராக. அவருடைய சமாதானம் உங்களுடைய உள்ளங்களை நிரப்புவதாக. ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மார்த்தாண்டம் புதிய பேருந்து நிலையம் அருகாமையில் அமைந்துள்ள தாசையா மண்டபத்தில் ஒரு உபவாச கூடுகை நடைபெற்று வருகிறது. அநேகர் கடந்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் அற்புதங்களை செய்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் மேடை ஏறி வந்து இயேசுவின் நாம மகிமைக்காய் அற்புத சாட்சிகளையும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் குடும்பமாய் இந்த கூடுகையிலே கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்குவார், உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். இந்த நிகழ்ச்சி இந்த நாளில் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜெபத்தோடு இந்த நிகழ்வை காணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து இந்த வேளையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். அருமையான சகோதரனே, சகோதரி, பாடு நிறைந்த சமுதாயத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. மனிதனை ஆழமாய் கேட்டு பாருங்கள். சில வேளை முகஸ்துதியிலே வெளித்தோற்றத்தில் அவன் சிரிக்கிறவனாயிருக்கலாம். வெளித்தோற்றத்திலே அவன் எந்த பிரச்சனையும் இல்லாதவனை போல காட்சியளிக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளந்திரியங்கள் வேதனைப்படுகின்றன. அவனுடைய ஆத்துமா சஞ்சலப்படுகிறது. அவனுடைய உள்ளமெல்லாம் உடைக்கப்பட்டு போய்விடுகின்றன. இப்படிப்பட்டதான இந்த காலகட்டத்தில் எப்படி நாம் சமாதானமாய் வாழ முடியும்? எப்படி நாம் ஆசீர்வாதமாய் வாழ முடியும்? வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவேல் தீர்க்கனின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள்.
நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்து வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே வாக்கருளுகிறார். கடந்த நாட்களில் இந்த நேரம் வரையிலும் எதை இழந்து நீங்கள் கண்ணீரோடு காணப்படுகிறீர்களோ, எதனாலே உங்களுடைய உள்ளம் சஞ்சலப்பட்டு போய் கிடக்கிறதோ, எதனாலே உங்களுடைய குடும்பத்திலே சண்டைகள் போராட்டங்கள் காணப்படுகிறதோ, அவைகளை எல்லாவற்றினின்று ஆண்டவர் உங்களை திரும்ப எழுப்புவதாக, நீங்கள் இழந்து போன நஷ்டப்பட்ட அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவதாக இந்த இடத்திலே வாக்கை கொடுக்கிறார். சில வேளை நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். ஒரு நாளிலே எவ்வளவு ஆசீர்வாதமாயிருந்தேன், ஒரு நாளில் எங்களுடைய குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாயிருந்தது, எவ்வளவு சேமத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், எவ்வளவு ஆரோக்கியம் உள்ளவனாயிருந்தேன், எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன். ஏதோ ஒரு கோணத்தில் எல்லாவற்றையும் இழந்து தெருவிலே நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, வாழ்விலே இனி எனக்கு நாதி இல்லை என்ற வேதனையோடு கடந்து ஆண்டவருடைய வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றவர்களே, இனி எப்படி என்னுடைய வாழ்விலே நான் இழந்தவைகளை திரும்ப பெற முடியும் என்ற ஆதங்கத்தோடும் வேதனையோடும் காணப்படுகிறவர்களே, நீங்கள் மனம் கலங்கி போகாதிருங்கள். பரிசுத்த வேதத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பெரிய வெட்டுக்கிளி பச்சை புழுக்கள் முசுக்கட்டை பூச்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து விட்டன. ஏதோ ஒரு சூழலில் எல்லாவற்றையும் பறிகொடுத்து நீங்கள் நிற்கிறீர்கள். எனக்கு இருந்த வாகனம் இழந்து போனேன், எனக்கு இருந்த வீட்டை நான் இழந்து போனேன், எனக்கு இருந்த சொத்தை சுகத்தை நான் இழந்து போனேன். இன்று என்னுடைய குடும்பம் கண்ணீரில் இருக்கிறது. அந்த பிரச்சனை நிமித்தமாய் பிரிவினை எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஐயோ, என்னை அறிந்து கொள்ள எவரும் இல்லையே என்ற வேதனையோடு நீங்கள் காணப்படுவீர்களே. ஆனால் மனம் கலங்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து திரும்ப உங்களை விடுதலை ஆக்கி அவர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவதற்கு வல்லமையுடையவராயிருக்கிறார். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகின்றன. தாவீதை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே வேதனை கடந்து வந்தது உண்மைதான், அவனுடைய வாழ்க்கையிலே சஞ்சலம் கடந்து வந்தது உண்மைதான். ஆனாலும் அவனுக்கு ஏற்பட்ட பிளவுகள், அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அவனுக்கு வந்த கொலை மிரட்டல்கள், அவனுக்கு வந்த சூழ்ச்சிகள் அவனுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் பலப்பட்டான் கர்த்தருக்குள்ளே, அவன் இழந்ததை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் இன்றைக்கும் வல்லமையுடையவர், அவர் இன்றைக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் யோசேப்பு என்ற பக்தனை வேதத்திலே அறிந்து கொள்ளுகிறோம். அவன் ஒரே வீட்டிலே அவனுக்கு பிறந்த அல்லது அவனோடு கூட பிறந்த எல்லா சகோதரர்களும் அவனை வெறுத்து விடுகிறார்கள். ஆனால் தகப்பன் அவன் மேலே அன்பை காட்டுகிறார். தகப்பன் வயது சென்று போகிறான். அவனோடு பிறந்த எல்லா சகோதரர்களாலும் இவன் பலவிதமான இடுக்கணுங்களுக்குள்ளே தள்ளப்படுகிறான். ஐயோ, இவனை குழியிலே தூக்கி போடுகிறார்கள், அவனை அந்நிய தேசத்திலே அடிமையாய் விற்றுவிடுகிறார்கள். இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றிலும் அந்த யோசேப்புக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த யோசேப்புக்குள்ளே தேவன் பேரிலே ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனிதனாயிருந்தான். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த வேதனைகளை எல்லாம் சந்தித்து இந்த இழப்புகள், அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போன அந்த சூழல், அடிமையாக அந்நிய தேசத்திலே கொண்டு செல்லப்பட்ட நேரம் அதோடு முடிந்து விடவில்லை. அவனுடைய உபத்திரவங்கள், அவன் பொய் குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிற அனுபவங்கள், எவ்வளவு வேதனையான காரியம். இதே நிலைமையிலே தான் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்கள். நீங்கள் நம்பி இருந்தவர்கள், உங்களுடைய நம்பிக்கைக்கு அடைக்கலமாய் இருந்தவர்களை போல காணப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டவர்களாய் மாறி இருக்கலாம். ஐயோ, நான் பறிகொடுத்து விட்டேன், என்னுடைய வாழ்வை நான் இழந்து விட்டேன், என்னுடைய மன அமைதியை நான் இழந்து விட்டேன் என்ற அங்கலாய்ப்புகளுக்குள்ளே இருக்கலாம். யோசேப்பை கவனித்து பாருங்கள். தேவன் யோசேப்போடே கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எங்கே இழக்கப்பட்டவனாக, எங்கே எல்லாராலும் புறந்தள்ளப்பட்ட
தண்டிக்கப்பட்டவனாக, எங்கே அந்நிய தேசத்திலே சிறையிலே அநியாயமாய் தண்டிக்கப்பட்டவனாய் காணப்பட்டானோ அதே தேசத்திலே தேவன் அவனை அதிபதியாய் உயர்த்தினார். அவனுடைய கரங்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அநியாயமாய் தண்டிக்கப்படுகிற ஒரு மனிதனாய் நீங்கள் காணப்படலாம். அநியாயமாய் நீதிமன்றத்தில் ஏறி இறங்குகிற ஒரு குடும்பமாய் காணப்படலாம். எனக்கு ஆண்டவரே, எனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், அநியாயமாய் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கிறது, வருகிற ஆசீர்வாதங்கள் கரங்களிலே நிலைத்து நிற்பதில்லை, தேவையற்ற காரியங்களுக்கு நான் செலவிட வேண்டியது இருக்கிறது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் என்னுடைய நாளைய வாழ்க்கை என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய நிலைமை என்ன என்ற அங்கலாய்ப்போடு நின்று கொண்டிருக்கிற மனிதனை இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலே இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் உங்களுடைய வாழ்விலே விடுதலையை கட்டளையிட போகிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல, ஒருபோதும் உங்களை விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல அந்த தேவன். இதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். மனிதன் எதை இழந்து போயிருக்கிறான்? தேவன் மனிதனை அவருடைய சாயலிலே படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையில் தேவன் மனிதனோடு பேசும்படிக்கு கடந்து வருவாரா, மனிதனோடு அவர் உலாவுவாராம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த மனிதனை அவரால் காண முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் தேடி வருகிற இடத்தில் மனிதன் இல்லை. பெயரை சொல்லி கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்பொழுதுதான் அந்த மனிதன் அவருக்கு சொல்லுகிறான், தேவரே, உமக்கு நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, இந்த பிரசன்னத்தை நான் இழந்திருக்கிறேன். உம்முடைய கண்களுக்கு முன்னால் என்னால் நிற்க முடியவில்லை. அந்த உம்முடைய தெய்வீக அன்பை நான் இழந்து நிற்கிறேன். இன்றைக்கு இதை இழக்க செய்தவன் யார்? அந்த பொல்லாத சர்ப்பமாகிய பிசாசு என்னை வஞ்சித்து விட்டது அவர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருந்ததான உறவிலே விரிசல்கள் கடந்து வந்திருக்கிறதா? ஏதோ ஒரு சூழலிலே மன அமைதியை இழந்து நிற்கிறீர்களா? உங்கள் ஆவிக்குரிய பலனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நாளிலே எவ்வளவு பலனோடு இருந்தேன், ஒரு நாளிலே எவ்வளவு ஜபத்திலே செலவிட்டேன், அது எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். என்னுடைய சூழல் என்னை அப்படி மாற்றிவிட்டது, என்னுடைய குடும்ப பின்னணியம் என்னை மாற்றிவிட்டது, என்னுடைய அந்தரங்க வாழ்வு என்னை மாற்றிவிட்டது. அப்படி கலங்கி நிற்கிற உங்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் சொல்லுகிறார், திரும்ப உங்களுக்கு நான் அளிக்க போகிறேன். இழந்த அந்த ஆன்மீக சந்தோஷத்தை இயேசுவால் உங்களுக்கு திரும்ப தர முடியும். மனிதன் இழந்து போனவன், மனிதன் இழக்கப்பட்டவன், எல்லாவற்றையும் இழந்திருக்கிறவன். பயம் அவனுக்குள்ளே வந்தது, அங்கலாய்ப்பு அவனுக்குள்ளே வந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையானவர்களே, ஆதாமே, நீ இழந்து போன அந்த தெய்வீக அன்பை, அந்த தெய்வீக சமாதானத்தை நான் இந்த உலக மக்களுக்கு கொடுக்க அந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டு இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, வாழ்க்கையிலே வேதனையோடு காணப்படுகின்றவர்களே, நீங்கள் சம்பாதித்த பணத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று கட்டின வீட்டை நீங்கள் இழந்திருக்கலாம். ஐயோ, நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் நம்பிக்கையின் பிறப்பிடமாய் வைத்திருந்த ஒரு மனிதனை நீங்கள் இழந்திருக்கலாம். அருமையான சகோதரி, சகோதரனை, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அவைகளை திரும்ப அளிக்கப் போகிறார். அந்த தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள் அநேக மனிதர்களை இயேசு சந்தித்தார்.
அநேகர் வியாதிப்பட்டவர்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் பட்டணத்திலும் நகரத்திலும் அவர் எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ எல்லா இடத்திலும் வியாதியஸ்தர்களை இயேசு சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கேயும் வியாதியஸ்தர்கள் இல்லை என்ற பட்டியலே இல்லை. ஒரு இடத்திலே வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 5:1, 38 வருடம் ஒரு மனிதன் வியாதியாய் படுத்திருக்கிறான். எவ்வளவு வேதனையான காரியம்! எந்த குடும்பம் அந்த மனிதனை தாங்கிக் கொள்ளும்? இந்த மனிதனுடைய உள்ளம் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்க வேண்டும். ஐயோ, அவன் ஆண்டவரோடு சொல்லுகிறான், இயேசு சுவாமி, தேவதூதன் வந்து இந்த பெதஸ்தா குளத்தின் தண்ணீரை கலக்கும் பொழுது முதலாவது ஒரு மனிதன் யார் இறங்குகிறான், அவன் சுகம் பெற்று விடுகிறான். ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. காரணம், நான் தீவிரவாதக்காரனாய் 38 வருடமாய் படுத்து கிடக்கிறேன். எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எவ்வளவு உடைக்கப்பட்ட வாழ்க்கை, எவ்வளவு வேதனையான வாழ்க்கை! இயேசு அந்த மனிதனை கைவிட்டு விட்டாரா? இல்லவே இல்லை. அவன் இழந்து போன சரீர சுகத்தை, அதன் மூலம் தேவனுடைய அன்பு அவனுக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும்படி செய்தார். எல்லா மனிதர்களும் அவனை நேசிக்க அவனுக்கு வழியை காட்டிக் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, படுத்த படுக்கையாய் மாற்றப்பட்டு கிடக்கிறீர்களா? அருமையான சகோதரி, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லாதபடி ஒரு வியாதி என்னை தாக்கி இருக்கிறது. ஒரு குறைவை நான் அனுபவித்து வருடங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. நான் இழந்து போன அந்த பலனை நான் மறுபடியும் கருத்தரித்துக் கொள்ளுவதற்குரிய பலனை என் இயேசு எனக்கு தருவாரோ என்ற அங்கலாய்ப்பு உங்களுக்குள் இருக்குமானால், இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்விலே இழந்து போன அந்த சமாதானத்தை இந்த அற்புதத்தினுடைய உங்களுக்கு தர முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு அற்புதங்களின் தேவனாய் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கடந்த வருடங்களிலே நீங்கள் இழந்து போனதை, நீங்கள் நஷ்டப்பட்டு போனதை அவர் திரும்ப இந்த நாளில் உங்களுக்கு தரப்போகிறார். அவரால் அதை செய்ய முடியும் என்று விசுவாசியுங்கள். ஏற்பட்ட கடன் பிரச்சனை, ஐயோ, வீட்டையே அடமானமாய் வைத்து கடன் வாங்கி இருந்தோம், நாட்கள் நெருங்கி இருக்கின்றன, இந்த வீட்டையே விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது, இல்ல வீட்டையே இழந்து போய் நிற்கிறோம் இன்றைக்கு என்ற மனவேதனையோடு நிற்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இந்த நாளிலே அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்விலே இன்றைக்கு மாற்று வழிகளை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்னொரு சகோதரி கதறுகிறீர்கள், இத்தனை லட்சங்களை செலவு பண்ணி அல்லவா கணவனை வெளிநாட்டிற்கு விட்டோம், என்னுடைய பிள்ளையை வெளிநாட்டிற்கு விட்டோம் என்று கலங்குகிறீர்கள். நீங்கள் கவலைப்படாதிருங்கள் சகோதரி. இழந்து போன அனைத்து நன்மையும் இயேசுவால் உங்களுக்கு தர முடியும். அதைத்தானே யோபுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். பரிசுத்த வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பும் பொழுது அங்கே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தை நான் அடிக்கடி அதை சிந்திப்பதுண்டு. அங்கே கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தில்